வணக்கம். நான் முருகன். சென்னையில் 80க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் வீடு லீஸ் மோசடியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளே இருக்கலாம். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல அப்படிங்கிற நிலைமை தான் தற்பொழுது தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அப்பாவி மக்களுடன் வீடு வாடகைக்கு தரதா லீஸுக்கு தரதா ஏமாற்றி 80க்கு மேற்பட்டவர்களை ஏமாற்றிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தொடர்ந்த அந்த குற்றத்தை தற்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியிலும் அந்த குற்றவாளியினுடைய குற்றங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலும் குறிப்பிட்டிருக்கேன். கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இந்த 5 கோடி 10 கோடி மோசடியெல்லாம் சாதாரண விஷயம். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில் வந்த பிறகு ஒரு சிறு குற்றங்களும் நடைபெறாது. அந்த அளவுக்கு ஒரு தூய ஆட்சியை, சுத்தமான ஆட்சியை தரன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாக்கு கொடுத்திருந்தார். அப்படி ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுற காவல்துறைக்கும் 1% கூட காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற விஜய் மீது எந்த விதமான பயமும் கிடையாது அப்படிங்கிறது தான் காட்டுகிறது. அடுத்ததாக ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் மட்டும் இப்படிப்பட்ட குற்றங்கள் நடப்பதற்கு காரணம் கிடையாது. நீதிமன்றமும் நீதித்துறை தான் இதுக்கு 99% காரணமாக இருக்கிறது. இந்த வழக்கு முதல்ல புது வழக்கு கிடையாது. 4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த குற்றவாளி வீடு லீஸ் தரன்னு சொல்லிட்டு ஏமாற்றியிருக்கின்றார். 15 நாள் ஜெயிலில் இருந்துட்டு வந்துட்டு 4 வருஷமாக தொடர்ந்து 80க்கு மேற்பட்டவர் ஏமாத்திருக்கிறாரு. அப்படி என்றால் இந்த வழக்கு புது வழக்கு கிடையாது. அவர் பயப்படவும் கிடையாது. தொடர்ந்து ஒவ்வொருவராக ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார். நீதிமன்றத்தால் விரைவாக விசாரிக்கப்பட்டு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்காது தான் அதற்கு காரணம். அதனால தான் குறிப்பிட்டேன். இப்படிப்பட்ட குற்றங்கள் இந்தியாவில் தொடர்ந்து நடப்பதற்கு காரணம் நீதிபதிகளும் நீதிமன்றங்கள் தான் அதற்கு காரணம். ஒரு வழக்கறிஞரை பார்த்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டா போதும், இப்படிப்பட்ட வழக்குகளை 10 வருஷம் 20 வருஷம் இழுக்கடிக்கிறாங்க. அதுக்குள்ளார வழக்கு கொடுத்தவங்கள 90% பேர் செத்து போயிடுறாங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலையில தான் இந்தியாவில் நீதிமன்றங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட குற்றவாளிகளுடைய டார்கெட்டு சாதாரண அப்பாவி மக்களாக இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் எங்கே போய் கேஸ் கொடுத்தாலும் அவர்கள் பயப்பட போவதில்லை. யார்? குற்றவாளிகள் நீதிமன்றத்தையோ சட்டத்தையோ பார்த்து பயப்பட போவதில்லை. அதனால தான் அப்பாவிகளையே டார்கெட் பண்ணி குற்றவாளிகளும் குற்றம் செய்வர்களும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஒரு வழக்கறிஞரையோ ஒரு அரசியல்வாதியோ குற்றவாளியோ ஏமாத்திருந்தால் மரத்தில் கட்டி போட்டு 48 மணி நேரத்தில் பணத்தை வசூல் பண்ணிடுவாங்க. ஆனால் அப்பாவிகள் என்ன பண்ணுவாங்க? ஸ்டேஷனில் போய் கேஸு கொடுப்பாங்க. இல்லைன்னா போராட்டம் நடத்துவாங்க. ஒரு 2 நாளைக்கு போராட்டம் நடத்துவாங்க. அதனால் குற்றவாளிகள் அப்பாவிகளை தான் டார்கெட்டாக வச்சுருக்காங்க. அடுத்ததாக குறைந்தபட்சம் ஒரு 100 கோடி ரூபாய் ஊழல் இப்படிப்பட்ட நிலை இருந்தால் தான் சென்னை போன்ற உயர் நீதிமன்றங்களை வழக்கை எடுத்துக்கொள்கிறாங்க. ஒரு மூத்த வழக்கறிஞரை வச்சு வாதாடினா தான் வழக்கே விரைவாக விசாரணைக்கு வருகிறது. நீதிமன்றத்தில் போர்டே போட்டுடலாம். சென்னை உயர் நீதிமன்றம் போடுற இடத்துல ஒரு போர்டே போட்டுடலாம். 100 கோடிக்கு குறைவான வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு ஒரு போர்டே போட்டலாம். அந்த அளவுக்கு மோசமான நிலையில் தான் இந்தியாவில் நீதிமன்றங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு உதாரணம் தான் மருத்துவர் சுப்பையா கொலை. சென்னை உயர் நீதிமன்றம் தவறாக நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமே கொட்டு வச்சிருக்கு. அப்படி எந்த விதமான கண்டனத்தை தெரிவித்தாலும் நீதிபதிகள் அதை தொடச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட தவறு செய்த தவறான தீர்ப்பை வழங்க நீதிபதியை டிஸ்மிஸ் பண்ணி இல்லைனா கைது செஞ்சு ஜெயிலில் அடித்தாதான் அவங்களுக்கு பயம் இருக்கும். அதெல்லாம் இந்தியாவில் நடக்காது. அதனால தான் 80க்கு மேற்பட்ட அப்பாவிகள் பாதிக்கப்பட்ட வழக்கை 4 வருஷமாக இழுக்கடிச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் குற்றவாளி தொடர்ந்து ஒவ்வொருவரையாக ஏமாற்றி கொண்டிருக்கின்றார். அடுத்தது, தற்பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுத்தா அங்கே இருக்க காவல்துறை அதிகாரிகள்லாம் நீங்களும் ஏமாத்திட்டீங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கை பதிவு செய்கிறாங்க. அது மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் தற்பொழுது நடக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியா இல்லை தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியா அப்படிங்கிற எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. இந்த வழக்கு வெளி உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுத்தா பாதிக்கப்பட்ட மக்கள் 10% கமிஷன் கொடுங்க, நீங்கள் ஏமாந்த பணத்தை திருப்பி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரி ஸ்டேஷன்லேயே
கட்ட பஞ்சாயத்து நடத்துகின்ற அளவுக்கு தற்பொழுது தமிழகத்து வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி சிறப்பாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட குற்றவாளிகள் ஏதோ ஒரு அரசியல்வாதியினுடைய ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க கூட நின்று. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோவோ அல்லது ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோவோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த குற்றவாளியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடன் ஃபோட்டோ எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். என்ன ஒரு சின்ன சம்பவம் கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் 500 கோடி 1000 கோடியே சாதாரணமாக ஏமாற்றலாம். இந்த குற்றவாளி அனுபவம் இல்லாத குற்றவாளி. அதனால தான் 5 வருஷமாக 5 கோடி 10 கோடி ஏமாற்றிட்டு இருக்காரு. அதுவும் வீட்டை லீஸுக்குறன்னு சொல்லிட்டு ஏமாத்திருக்கிறாரு. அதனால் இந்த குற்றவாளி பொழைக்க தெரியாத குற்றவாளியாக இருந்து கொண்டிருக்கின்றார். இதுவரை 80க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவரவர் வசதிக்கேற்ப 5 லட்சம் முதல் 15 லட்சம் வரை அட்வான்ஸ் கொடுத்து ஏமாந்துருக்கிறாங்க. இந்த குற்றவாளிகள் மீது வழக்கு நியூஸ் தமிழ் 24/7 வெளி உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுத்தா வழக்கே பதிவு செய்யப்படவில்லை அப்படிங்கிறது தான், பதிவு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்கிறது. அந்த அளவுக்கு ஆட்சியாளர்கள் மீது காவல்துறைக்கு பயம் கிடையாது. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதே போலவே இந்த குற்றவாளிகள் மீது காவல்துறையில் போய் கேஸ் கொடுத்துட்டு வந்தால், ஸ்டேஷன் விட்டு கேஸு கொடுத்துட்டு வெளியே வந்த 5வது நிமிஷம் இந்த குற்றவாளிகளிடமிருந்து கேஸ் கொடுத்தவங்க மீது ஃபோன் வருது. நீங்கள் எங்கே போய் கேஸ் கொடுத்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுற அளவுக்கு தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இந்த குற்றவாளியினுடைய ஆதிக்கம். அதனால தான் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை. நடப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தானோ அப்படிங்கிற பயம்தான், சந்தேகம்தான் நமக்கு இருக்கிறது. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.